Hi everyone, இன்னைக்கு நம்ம மெயின்ஸ் மேல டே 3ல இருக்கும் and இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படினா போய் பாத்துருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் and நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் சம்ல நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க சோ அந்த சம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்க்க போறது மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஹை லெவல் அப்ளிகேஷன் DI அப்படிங்கற ஒரு டாபிக்ல பார்க்க போறோம் இன்னைக்கு வந்துட்டு வேற லெவல் சம்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவே வந்துட்டு டிஃபரண்டா இருக்கும் ஒரு மெயின்ஸ் லெவல் சம் மாதிரி தான் இருக்கும் சோ செஷன் எண்டிங் வரை பாருங்க and ரீசனிங்ல அந்த லைன் வச்சு நம்ம ஒரு ரீசன்ட்டா சீட்டிங் பார்த்திருந்தோமே அதுல நிறைய பேர் டவுட் கேட்டுட்டே இருந்தீங்க I think so அந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும் அப்படி நினைக்கிறேன் KL லைன்ல டவுட் இருந்தவங்களுக்கு கிளியர் ஆயிருந்திருக்கும் பட் OP லைன்லயே டவுட் இருந்தவங்களுக்கு தெரியல எனக்கு மறுபடியும் அந்த OP லைன் எக்ஸ்பிளனேஷனை அகைன் போய் பாருங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு உங்க மைண்ட blank-ஆ வச்சிட்டு போய் பாருங்க கண்டிப்பா புரியும் நீங்க ஒரு அசம்ப்ஷன் வச்சிட்டு அத பார்க்கறனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படி நினைக்கிறேன் and அது அந்த அளவுக்கு ஓவர் திங்க் பண்ணாம பாத்தீங்கன்னா புரிஞ்சிரும் ஓகே நம்ம டாக் அண்ட் மோக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க and நம்ம Telegram groupல ஆட் ஆகிக்கோங்க and if you are interested subscribe to NM Academy Plus if you want more information regarding this contact Naresh Kumar sir ஓகே இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம் இது நேத்து பார்த்தோம்ல அந்த சம் தான் ஓகே இங்க என்ன கொடுத்திருக்காங்க மண்டே பத்தி கொடுத்திருக்காங்க சோ மண்டேக்கான டேட்டாஸ் வந்துட்டு நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம் மண்டே ஸ்பீட் வந்துட்டு x y z 3 4 5 and coaches number எவ்வளவு அப்படினு பார்க்கணும் மண்டே 17 coaches இருக்காங்க ஓகே இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க find the difference between average speed of y and x and the speed of z அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப x y z மூணோட ஸ்பீடுமே நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்க என்ன given data கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம் z having length 28% more than that of x on Monday crosses a platform of same length ஒரு சிலருக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வந்திருக்கும் சேம் லென்த்னா என்ன லென்த் அப்படினு சொல்லிட்டேன் z ஓட லென்த் of same length அப்படினா z ஓட லென்த்லயே தான் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தும் இருக்குது அப்படினு சொல்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு x ஓட லென்த் கண்டுபிடிச்சுக்கலாம் 17 into 15 because length of coach plus 20 length of engine இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 170 85 and 20 5 17 275 so x ஓட length வந்துட்டு 275 அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு then z ஓட length இதுல இருந்து கண்டுபிடிச்சிரலாம் என்ன சொல்லிருக்காங்க 28% அதிகமா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப 275 அப்படின்றது 100% அப்படினா 28% எவ்வளவு அப்படி நமக்கு தெரியும் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் இங்க 25 வரும் 25 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படினா 8 plus 3 is 11 so எவ்வளவு வருது 77 அப்படினு வருது 28% வந்துட்டு 77 28% அதிகமா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப 275 plus 77 அப்படினு போட்டோம்னா 215 352 இதுதான் y ஓட length ஓகே y ஓட length நமக்கு கிடைச்சிருச்சு அதுக்கு அப்புறம் என்ன வேண்டும் ஒரு ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டா போதும் நம்ம எல்லா ஸ்பீடையும் டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா நமக்கு ரேஷியோ தெரியும் அந்த ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த க்ளூ கொடுத்திருக்காங்க இப்போ y இது வந்துட்டு z ஓட length தான் இது என்ன கொடுத்திருக்காங்க z தான் ஒரு பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ண போகுது எவ்வளவு செகண்ட்ஸ்ல 12.8 செகண்ட்ஸ்ல சோ 5x z ஓட ஸ்பீட் என்னது 5x is equal to distance வந்துட்டு z ஓட ட்ரெயினோட distance plus அந்த பிளாட்ஃபார்மோட distance divided by time 12.8 இது ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படினா 704 divided by 12.8 இதை சால்வ் பண்ணோம் அப்படினா என்ன டேபிள்ல சால்வ் பண்ணலாம் 8 டேபிள்ல சால்வ் பண்ணலாம் 18 is 8 balance 4 6 8s are okay 8 8s are 64 8 8s are 64 again
8 டேபிளில் சால்வ் பண்ணலாம். இங்கே 2 இங்கே 11. ஸோ 110 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 5 5 55. ஸோ ஜெட்டோட ஸ்பீட் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு 55 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எக்ஸோட வேல்யூவும் இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 5xோட வேல்யூ வந்துட்டு 55 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 11. ஸ்மால் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 11. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் y அண்ட் z, y அண்ட் x. yக்கும் xக்கும் இருக்கிற ஆவரேஜ் ஸ்பீட் அப்போ எவ்வளவு, 3x plus 4x divided by 2. ஸோ 7x divided by 2 is 3.5x. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்பீட் ஆஃப் z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. zோட ஸ்பீட் வந்துட்டு 5x. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1.5x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 11. ஸோ 1.5 into 11 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 150 165. ஸோ 16.5 அப்படின்னு வரும். 16.5 மீட்டர் பர் செகண்ட். பட் இதை வந்துட்டு நமக்கு கிலோமீட்டர் பர் ஹாரில் கேட்டிருக்காங்க. ஸோ 16.5 into 18/5 அப்படின்னு போடணும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3.3. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18 into 33, 24 to 5, 24 29 to 5 94. ஸோ 1 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 59.4. ஸோ the answer for this question is 59.4 kilometer per hour. இதான் ஆன்சர். இப்போ எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன்னைக்கு செஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோம் அப்படின்னா அது ஈஸியாகவே போட்டுற முடியும். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு given below table shows quantity of 4 different liquid in 4 different vessels அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வெசல்ஸ் இருக்கு. 4 வெசல்ஸ்லையும் ஏதோ ஒரு மிக்சர் இருக்கு. அந்த மிக்சரில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மில்க், வாட்டர், ஆரஞ்ச் ஜூஸ், மேங்கோ ஜூஸ் 4மே இருக்கு. அண்ட் இது மிஸ்ஸிங் டிஐனும் சொல்லலாம், மிக்சர் அண்ட் அப்ளிகேஷன் டிஐனும் சொல்லலாம். ஓகே, டேட்டா அனலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, இன் வெசல் பி குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ். ஃபர்ஸ்ட்டு பி எடுத்துக்கலாம். பியில் மில்க், வாட்டர், ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் மேங்கோ ஜூஸ். பி பற்றி கொடுத்துருக்காங்க. நான் ஸோ பியோட இதை மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 240 144 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 50% ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் தி சேம் வெசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% அப்படின்னும் போது 1/2 ஆஃப் 240 அப்படின்னு போட்டோன்னா 120 வந்துடும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, while quantity of mango juice in vessel P is 6.25% less than the quantity of orange juice in vessel R. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. நம்ம இதை பார்த்தோன்னே இங்கே பியோட வெசலில் இருக்க ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு கம்பேர் பண்ணி போட்டு எழுதிடுவோம். பட் அவங்க கொடுத்துருக்கிறது வெசல் ஆரில் இருக்கிறது. ஸோ வெசல் ஆரில் ஆரஞ்ச் ஜூஸ் பார்த்தோம் அப்படின்னா 192 இருக்கு. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, 6.25% லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.25% நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா 1/16 அப்படின்னு மீனிங். 1/16 வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டோட்டலாக 16 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 15 பார்ட்ஸ் தான் வந்துட்டு மேங்கோ ஜூஸ் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். டோட்டல் 16 பார்ட்ஸ், அதில் 1 பார்ட் வந்துட்டு கம்மியாக இருக்க போகுது அப்படின்னு இந்த ஃப்ராக்ஷன்லேருந்து நமக்கு தெரியுது. ஸோ 192 அப்படின்றது 16 பார்ட்ஸ், 1 பார்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த 6.25% லெஸ். ஸோ 1 பார்ட் கம்மி பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க போகுது 15 பார்ட்ஸ். ஸோ நமக்கு வேணுன்றது 15 பார்ட்ஸ். இது கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 16 பேலன்ஸ் 3 2. ஸோ 12 into 15 is 180. ஸோ மேங்கோ ஜூஸ் வந்துட்டு 180. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இன் வெசல் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஸையும் போட்டுக்கலாம்.
எஸ்ல மில்க் எவ்வளவு 160, வாட்டர் கொடுக்கல, மேங்கோ ஜூஸ் தான் கொடுத்துருக்காங்க 120 போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 50% more than the quantity of milk in the same vessel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% more அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 160ல 50% is 80, 50% more அப்படின்னு சொன்னனால 80 plus 160, so 240. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, and quantity of orange juice in vessel S is 40 less than the quantity of water in the same vessel அப்படின்னு சொல்லிட்டாங்க. so 240 minus 40 அப்படின்னும் போது 200. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, if 114 ml mixture from vessel P and 180 ml from vessel S taken out and mixed in vessel T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வெசல் எடுத்து இதை மிக்ஸ் பண்ண போறாங்க. then find percentage of orange juice in vessel T அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா percentage of orange juice எப்படி கண்டுபிடிப்போம், ஆரஞ்ச் ஜூஸோட குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி இன்டூ 100 அப்படின்னு போடுவோமா. ஸோ டோட்டல் குவான்டிட்டி நமக்கு தெரியும் 114 ப்ளஸ் 180 போட்டோம்னா டோட்டல் குவான்டிட்டி இன் வெசல் T வந்துருமா. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இங்கே போடுறேன். ஸோ 180 ப்ளஸ் 114 போட்டோம் அப்படின்னா 294. மேலே டீயில் இருக்கிற ஆரஞ்ச் ஜூஸோட குவான்டிட்டி போடணும் இன்டூ 100 அப்படின்னு போடணும். இப்போ அந்த ஆரஞ்ச் ஜூஸோட குவான்டிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ரெண்டத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோவாக மாற்றிக்கலாம். ஸோ இது என்ன டேபிளில் போட்டால் வரும், 12 டேபிளில் போடலாம். 12 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 20, 10, 12, 15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதை என்ன டேபிளில் போடலாம், 0 0ல கேன்சல் பண்ணி விட்டுட்டு 4 டேபிளில் போடலாம். 4, 6, 5 and 3. ஓகே, ரேஷியோ கிடைச்சாச்சு நமக்கு. அண்ட் இதில் இருக்க ஆரஞ்ச் மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, டோட்டல் குவான்டிட்டி, டோட்டல் ரேஷியோ, டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்க. 30, 42, 52, 57 இதில் டோட்டல் பார்ட்ஸ். இதில் டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு, 10, 18 டோட்டல் பார்ட்ஸ். ஓகே, பீலேருந்து 114 ml எடுத்திருக்காங்க. அப்போ 114 ml அப்படின்றது இங்கே போட்டு காமிக்கிறேன். 114 ml அப்படின்றது 57 பார்ட்ஸ். நமக்கு வேணுன்றது ஆரஞ்சோட பார்ட் மட்டும். ஆரஞ்சு வந்துட்டு தேர்ட் இருக்க பார்ட் 12. ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ், ஸோ 24. ஸோ 24 ப்ளஸ் இதே மாதிரி எஸ் வெசல்ல இருந்து 180 ml எடுத்திருக்காங்க. ஸோ 180 ml அப்படின்றது 18 பார்ட்ஸ். நமக்கு வேணுன்றது 5 பார்ட்ஸ். தேர்டாக இருக்கிறது தான் ஆரஞ்சு, 5 பார்ட்ஸ். ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 வரும், அப்போது 50 அப்படின்னு வரும். ஸோ 50 இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 74 வரும். ஸோ 74 into 100 டைரெக்டாகவே போடுறேன். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் வரப்போகுது. பிகாஸ் டைரெக்டாக கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக தான் வரப்போகுது. ஓகே, இதை 300 அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். அப்போது 3 டைம்ஸ் போட்டோன்னா 900 வந்துடும். ஸோ 2 டைம்ஸ் தான் போட முடியும். 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 600 அப்படின்னு வரும். 600க்கு இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, அப்போ 12 கம்மியாக இருக்கும். 600க்கு 12 கம்மியாக இருக்கும். 600க்கு அப்புறம் ஒரு 140 இருக்குது. 740 மைனஸ் 600 அப்படின்னு போட்டால் 140 வரும். 600க்கே 2 300ஐயும் 6 6 கம்மியாக இருக்குது. ஸோ 12 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 152 வரும். ஸோ பேலன்ஸ் 152, 0. சரி, 5 டைம்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 4 7 0 அப்படின்னு வரும். இதில் ஒரு 300 ஆட் பண்ணோன்னா 7 போயிடுது. ஸோ 5 டைம்ஸ் தான் அப்போ கரெக்டாக இருக்கும். 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கிட்ட ஒரு 30, அங்கிட்ட ஒரு 20, பேலன்ஸ் 50 இருக்குது. டிவைடட் பை 294% அப்படின்னு வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் 2 டேபிளில். 25, 147. So the answer for this question is 25 by 147%. இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ் இருக்க போகுது வெசல் டீயில். எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, இதையும் ரீட் பண்ணுங்க.
இதுவும் போன சம் மாதிரி தான், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பார்க்கலாமா? குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் வெசல் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெசல் ஆர் பற்றி நம்ம போட்டுக்கலாம். ஆரில் மில்க்கு, வாட்டரு, ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் மேங்கோ ஜூஸ். மில்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே தரல, இங்கே 144, இங்கே 192, இங்கேயும் தரல. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே ஆரில் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் வெசல் ஆர் இஸ் 33 1/3% less than the quantity of water in same vessel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33 1/3% அப்படின்னா இதை ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா 1/3 பார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ டோட்டல் பார்ட்ஸ் வந்துட்டு 3 இருக்குது அப்படின்னா அதில் 1 பார்ட் வந்துட்டு கம்மியாக இருக்க போகுது. டோட்டல் பார்ட்டுன்றது இங்கே எதை சொல்கிறாங்க? குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை சொல்கிறாங்க. வாட்டர் வந்துட்டு 3 பார்ட்ஸ் அப்படின்னா வாட்டர் 3 பார்ட்ஸ் அப்படின்னா அதில் ஒரு பார்ட்டு கம்மியாக மில்க் இருக்க போகுது அப்படின்னும் போது 3 - 1 is 2. ஸோ 2 பார்ட்ஸ் வந்துட்டு மில்க் இருக்க போகிறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 3s are 12, 6, ஸோ 92 அப்படின்னு சொல்லி வரும். Four 3s are 12, சாரி 8 வரும். 48 into 2 is 96 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் இன் வெசல் கியூ. வெசல் கியூ பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கியூவும் நம்ம போட்டுக்கலாம். கியூவில் என்ன சொல்லியிருக்காங்க? 160, 80 and 210. கியூவில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆரஞ்ச் ஜூஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இஸ் 25% less than குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் சேம் வெசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25% போது 1/4. ஸோ எதை பற்றி சொல்லியிருக்காங்க? மில்க் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ 160 அப்படின்றது 4 பார்ட்ஸ் அப்படின்னா 1 பார்ட் வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 பார்ட்ஸ் எவ்வளோ? இங்கே 40 into 3 is 120. ஓகே, இங்கே 120 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் மேக்கிங் 1086 ml mixture solution, mixture of vessel Q and R mixed together, if ratio of quantity of total mango juice in vessel R to total quantity of 4 liquid in vessel R is 7:43, then find the ratio between the total mango juice in resulting mixture to the total given mixture அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1086 ml of mixture வந்துட்டு ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்காக கியூவையும் ஆரையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த மிக்சர் ரெடி பண்ண போகிறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஃபைனல் மிக்சருக்குள்ள ஒரு புதுசாக ஒரு மிக்சர் ரெடி பண்ணுறோம்ல, அதில் மேங்கோ ஜூஸுக்கும் அந்த டோட்டல் மிக்சருக்கும் இருக்கிற ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. பட் நமக்கு இங்கே ஒன்று தெரியாது, மேங்கோவோட குவான்டிட்டியே நமக்கு தெரியாது. அதை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த க்ளூ கொடுத்துருக்காங்க. இஃப் ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் டோட்டல் மேங்கோ ஜூஸ் இன் வெசல் ஆர், மேங்கோ ஜூஸ் இன் வெசல் ஆர் வந்துட்டு தெரியாது, அது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் டிவைடட் பை ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ டிவைடட் பை போட்டிருக்கேன். டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் 4 லிக்விட் இன் வெசல் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 12 1 10 18 19 23 பேலன்ஸ் 2 4. ஓகே, ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு போடணும். ஏன்னா இந்த வேல்யூ நமக்கு தெரியாதுல்ல, இதையும் சேர்த்து ஆட் பண்ணால் தானே டோட்டல் குவான்டிட்டி. ஸோ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/43 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். 43x ஈக்குவல் டு 432 into 7 ப்ளஸ் 7x. இதை இந்த சைட் கொண்டு போனோம் அப்படின்னா 36x ஈக்குவல் டு 432 into 7. இப்போ இந்த 36 இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா 9 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 இங்கே 4 பேலன்ஸ் 7, ஸோ 8 வரும். அகெயின் 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 12 வரும். ஸோ 12 into 7 is 84. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 84 அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், போட்டுடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். 1086 ml ஆஃப் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம், கியூவும் ஆரையும் மிக்ஸ் பண்ணி. பட் அதை எப்படி மிக்ஸ் பண்ணி அப்படின்ற டவுட் வரும். ஒருவேளை இது 1 பார்ட்டா இது 2 பார்ட்டா அந்த மாதிரி டவுட் வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ வருதுன்னு. 432 + 84 போட்டோம் அப்படின்னா 6 516 வருதா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 200 410
510 570. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. 1086 வருதா? அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ரெண்டத்தையும் சிம்பிளாக ஆட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ரெண்டு மிக்சரையும் அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் அதை சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க ஏதாச்சும் ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? ரேஷியோ பிட்வீன் டோட்டல் மேங்கோ ஜூஸ் அப்படின்னும் போது இந்த ரெண்டு மேங்கோ ஜூஸையும் ஆட் பண்ணுவோம். 492. ஸோ 294 resulting mixture mango juice and resulting mixture to total given mixture சொல்லியிருக்காங்க. total mixture என்னது? 1086. இதை இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 6 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 4 6 are 24, 24 balance 5, 9 6 are, and 1 6 is 6, 8 6 are, 1 6 is 6. Okay, so the answer is 49:181. Answer for this question is 49:181. ஓகே, இன்னைக்கு செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்த ரெண்டு ப்ராப்ளம்ஸுமே வந்துட்டு மெயின்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஷன் வந்துட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.